Hi friends, welcome to Home Sweet Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Punjabi Style Alu Paratha. இதுக்கு தேவையானது நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா கலந்து விட்டுருக்கேன். நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வெச்சிடலாம். இது காயாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவி ஓரமா வச்சிட்டேன். மசாலா ஸ்டஃப்க்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி எடுத்துர்க்கேன். அப்பதான் கட்டியா இல்லாம இருக்கும். இதுக்கு நான் பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா, சீரகத்தூள், ஓமம் தூள், ட்ரை மேங்கோ பவுடர், சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து மறுபடியும் ஒரு முறை பிசைஞ்சிட்டு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். நடுவில் கொஞ்சம் திக்கா ஓரம் கொஞ்சம் தின்னா திரட்டினோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நடுவில் மசாலா வச்சு இந்த மாதிரி மடிப்பாக மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் முறுக்கி விட்டுட்டு இந்த மீதி இருக்கிற மாவை எடுத்துட்டோம்னா நடுவில் அந்த திக்காக இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு இந்த மடித்து வச்ச பாகம் வந்துட்டு மேலெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு மடித்து வச்ச பாகத்தை கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள், மசாலா வெளியில் வராது. இப்போ தவாவை ஹீட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சுட்டு எடுக்கலாம். இது பஞ்சாபி ஸ்டைல் ஆலு பராத்தானாவே இதுக்கு வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்து சுடும்போது பட்டர் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அரோமா. அவ்வளோதான், பஞ்சாபி ஸ்டைல் ஆலு பராத்தா ரெடி. இதுக்கு வந்து தொட்டுக்க வெண்ணெய் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க.